வீடியோவில் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரி ஷேப்ஸ் இருக்கோ அந்தந்த மாதிரி ஷேப்ஸுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, இது 14 பை. ஓகே, டயாமீட்டர். இது வந்து ஒரு ஃப்ரஸ்டம் மாதிரி இருக்கா. ஓகே, இது ரெக்டாங்கிள் போர்ஷன், இது வந்து ஸ்கொயர் போர்ஷன், இது வந்து ரெக்டாங்கிள் போர்ஷன். அதிலே 2 டயாமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று 14 பைன்னு இருக்குது, இன்னொன்று வந்து 10 பைன்னு இருக்குது. ஓகே, அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சம் சால்வ் பண்ணும்போது டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னாலும் கிராம் பெர் மீட்டர் கியூப். இதே மாதிரி 220 ஷாஃப்ட் நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பெர் கேஜிக்கு வந்து 4.25 தேவைப்படுது. ஓகே, 220 பண்ணதுக்கு என்ன கால்குலேஷன் அப்படி பார்த்துக்கணும். ஓகே, இது எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் மாற்றி நம்ம என்ன பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது எண் வந்து 220 பீசஸ் நான் செய்ய போகிறேன். ரோ வந்து ஃபஸ்ட்டு கிராம கிலோகிராமை மாற்றணும். ஃபஸ்ட்டு கிராம கிலோகிராமை மாற்றணும். 1 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1000, சரி 1 கிலோகிராம்ஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகே, கிராம கிலோகிராம் பார்த்தோம்னா இங்கே இது 1 என்னது 10 கியூப்னு வரும். 10 கியூப் மேலே போச்சுன்னா 10⁻³ ஓகே, அப்போ கிராம கிலோகிராம் ஃபஸ்ட்டு மாற்றியாச்சு. அடுத்து சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றணும். 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ சென்டிமீட்டருக்கு மேலே என்ன முடிஞ்சு 10 போட்டாச்சு. வெளியில் 3 இருக்குங்களா 3. ஓகே, இதை கால்குலேட்டர் போய் சிம்பிளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் என்னென்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸ்லாம் என்னென்னு எழுதிக்கணும். ஓகே, இது சிலிண்டர், இது என்னது ஃப்ரஸ்டம், இது சிலிண்டர் தான். இது சிலிண்டர் மாதிரி நம்ம பண்ணலாம், இது சிலிண்டர் மாதிரி. ஓகே, இது மட்டும் என்னது ஃப்ரஸ்டம், 2 டயமீட்டர் வருது பார்த்தீங்களா. ஓகே, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துக்கணும். ஹெச் என்னது 30, ஹைச் என்ன இதுதான் ஹைட்டு. ஃப்ரஸ்டம்ங்கும்போது இந்த சைடு தான் இந்த ஹைட்டு. ஓகே, இது டயாமீட்டர் எவ்வளவு 14 d². π/4 என்னது d². எல் இது d², இது என்னது எல். லென்த் எவ்வளவு, லென்த்து 15, டயாமீட்டர் எவ்வளவு 14. இதில் டயாமீட்டர், இது லென்த்து, இதில் டயாமீட்டர் லென்த்து, டயாமீட்டர் லென்த்து, டயாமீட்டர் லென்த்து. 2 டயாமீட்டர் இதில் இருக்குது. கடைசியில் மட்டும் எத்தனை இருக்குது, 2 டயாமீட்டர் இருக்குது. ஓகே, வால்யூம் ஆஃப் பி ஃப்ரஸ்டம் மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இதில் வந்து A2 என்னது π/4 என்னது d². இதில் 2 A1 இருக்குது. ஓகே, இதில் வேறு டயாமீட்டர், ஏன்னா 2 இதில் வேறு ஒரு டயாமீட்டர் இருக்குது, இதில் ஒரு டயாமீட்டர் இருக்குது. இதில் 14 பை இருக்குது. இந்த இதில் பெரிய டயாமீட்டர் ரொம்ப 28 பைன்னு இருக்குது. அப்போ 2 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 14 வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும், 28 வச்சு ஒன்று கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் இந்த வால்யூம் ஃபார்முலாத்துக்கு போடுறேன், ஃப்ரஸ்டம் ஃபார்முலா. ஓகே, வால்யூம் ஆஃப் சி பிரச்சனை இல்லை. π/4 d² இன்ட்டு என்னது எல். வால்யூம் இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் இ கண்டுபிடிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஹாலோ. ஓகே, π/4 பெரிய d² மைனஸ் சின்ன d² இன்ட்டு என்னது எல். பெரிய d² பண்ணும்போது 14², சின்ன d² பண்ணும்போது 10². ஓகே, 14² 10² இன்ட்டு எல் பிரச்சனை இல்லை. எல் வந்து காமன் தான். ஓகே, 30 தான். ஓகே, அதையும் போட்டாச்சு. டோட்டல் வால்யூம் கேட்டாங்கன்னா எல்லா வால்யூம் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். எனக்கு வெயிட்டு தான் தேவை. அப்போ இது என்னது வெயிட்டு, இது என்னது வால்யூம். டென்சிட்டி இன்ட்டு என்னது வால்யூம். டோட்டல் வால்யூம் எனக்கு தெரியும், டென்சிட்டியோட வேல்யூ தெரியும். டென்சிட்டியோட வேல்யூ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சாச்சு, அதை போட்டாச்சு. இப்போ பெர் கேஜி செய்யறதுக்கு இவ்வளோ ஆகுது. அப்போ 220 ஷாஃப்ட் நான் செய்யணும். அப்போ இன்ட்டு 220 போட்டிங்கன்னா ஆன்சர். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கேட்டாங்கன்னா டோட்டல் வெயிட் எவ்வளவு 61.72. ஒரு யூனிட் செய்யறதுக்கான விலை எவ்வளவு பெர் கேஜி 4.25. ஓகே, அப்போ இன்ட்டு இவ்வளோ கேஜி பண்ணதுக்கு எவ்வளோ ஆன்சர்னா 262.31 ரூபா வந்து செலவாகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னே நான் சொல்லணும், இது என்னது ஹாலோ, இது என்னது ரெக்டாங்கிள் உள்ளக்க வந்து என்ன இருக்குது, ஒரு ஹாலோ இன்னும் வருது. இது என்னது ஃப்ரஸ்டம். ஓகே, ஃப்ரஸ்டம் ஒரு ஹாலோ, இன்னொரு ரெக்டாங்கிள்குள்ளே ஒரு ஹாலோ. அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது என்னது டி கொடுத்துருக்காங்க. இது டி வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா அது ட்ரில்லிங் பண்ணி இந்த ஏரியா, அதை இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கேயும் இந்த ஏரியா என்ன பண்ணுறோம், ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஓகே, சைட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் கேப் வந்து கிடக்கும். கொஞ்சம் கேப் வந்து இந்த ஏரியா வந்து என்னது கொஞ்சம் கேப்பு, சம் ஸ்பேசஸ் லெஃப்ட் ஓவர். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி கான்செப்ட் தான். உள்ளே என்ன பண்ணுறோம், இது பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ அந்த இடத்த மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். இருக்குது பாருங்க, வால்யூம் ஏ, வால்யூம் பி, வால்யூம் சி. ஓகே, வால்யூம் சியில் 2 டயாமீட்டர் இருக்கும். என்ன, இது பெரிய டயாமீட்டர், இது என்னது சின்ன டயாமீட்டர். ஓகே, அதையும் என்ன தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். வால்யூம் சி இது என்னெல்லாம் வருது, 20யும் 25 வருதோ. இது 20, பெரிய இது வந்து என்னது 25. ஓகே, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் டி வந்து என்ன பண்ணுறோம், ஹோல் மேக் பண்ணும்போது π/4 இன்ட்டு d² இன்ட்டு எல். இதுதான் எல். d² எவ்வளோ ஹோல் மேக் பண்ணுறோம், 15க்கு மேக் பண்ணுறோம். 15க்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் மேக் பண்ணுறோம், இந்த 38 + 45 + 15, 38 + 45 + 15, 38 + 45 + 15. புரிஞ்சுக்கிட முடியுதா. இந்த ஹோல் மேக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணணும். அதுமாதிரி இந்த ஹோல் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஹோலை என்ன பண்ணுறேன், ஏபிசிடிலேருந்து வெளியில் எடுக்கிறேன். அப்போ அந்த வால்யூம் மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டே மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் ஏ, வால்யூம் ஆஃப் பி, வால்யூம் ஆஃப் சி மைனஸ் என்னது வால்யூம் ஆஃப் டி. இப்போ டோட்டல் வால்யூம் எனக்கு தெரிஞ்சிடும்.
டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை என்னது வால்யூம். எனக்கு வெயிட் தான் தேவை, டென்சிட்டி என்னது வால்யூம். அதை மல்டிப்ளை பண்ணி வச்சு 20 பண்ணதுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வெயிட் ஆஃப் த ஸ்கிராப் அப்படிங்கிறது கழிவு. ஓகே, அது எப்படின்னா வெயிட் ஆஃப் த ராட் மைனஸ் இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் நான் ஒரு பொருள் நான் செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் இதாக வாங்கியிருப்பேன். அதில் இப்போ நான் பொருள் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கழிவு இருக்கும். கழிவு இது பொருள் நான் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன், இது கொஞ்சம் செஞ்சு முடிச்ச பொருள். அப்போ இதிலிருந்து இது நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கழிவுகள் இருக்கும். அந்த ஸ்கிராப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இருக்கும். லென்த் ஆஃப் ஒன் ஸ்பெண்டில் வந்து 98 mm, டோட்டல் லென்த் 20 ஸ்பெண்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 98 × 20 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா நான் வந்து மேக் பண்ண வேண்டியது எத்தனை, இது 20 தான். n = 20 தான். ஓகே, இப்போது அண்ட் ஆல்சோ ஃபேஸிங் அந்த இருக்குது பாருங்கள் 1.54 mm, பார்ட்டிங் ஆஃப் 20 times 40 ஃபேஸஸ். இந்த 40 ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ வந்து பார்ட்டிங் ஆஃப் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது எவ்வளவு, 20 × என்னது 4 × = எவ்வளவு 80 mm. 80 mm வந்து இந்த 4 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேட்டர்ன் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களா, × என்னது 4. ஓகே, அதை மல்டிப்ளை பண்ண அசியூம் 20 லாட் ஆஃப் த கிரிப் வின் சக். ஓகே, அப்போது 20 mm வந்து ஹோல்டு பண்ணதுக்கு 20 mm இன்ஸ் grip in the chuck. ஓகே, 20 mm போட்டாச்சு. டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் வந்து கால்குலேட் பண்ணும்போது எல்லா லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5 × d²L இது எவ்வளோ லென்த் அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வெயிட் ஈக்குவல் டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம் ஃபார்முலா போட்டு ஸ்கிராப் ரேட் இது டோட்டலாக ஃபஸ்ட்டு ராடு கண்டுபிடிச்சது. இது வந்து டைமென்ஷன் பார்ட் வந்து எவ்வளவு, இங்கே நான் லென்த் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். 19 தெரியுதா, விசிபிளாக இல்லையோ? ஃபஸ்ட் நான் இது நினச்சிக்கேன் 19, டோட்டல் லென்த்து 60. அதை என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும் 19 60. ஓகே, டோட்டல் லென்த் ஆஃப் த ஜாப். அடுத்து 4 ஃபேஸஸ் 40 ஃபேஸஸ். ஓகே, ஃபேஸிங் பண்ணும்போது ஒரு ஃபேஸுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 1.5, ஃபேஸிங்க்கு 1.5 கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று பார்ட்டிங் ஆஃபுக்கு 4ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எத்தனை செய்யணும், 40க்கு நான் செய்யணும். நம்ம 40 மல்டிப்ளை பண்ணிச்சு 20 பார்ட்டிங் 5க்கு 20. இப்போ இதை 2 லென்த்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, லாஸ்ட் ஜாப் ஹோல்டு பண்ணியிருக்கிறது உள்ள லென்த் எவ்வளோ, 20. அதே என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 5/4 d² 11.684ங்கிற வேல்யூ வந்து நமக்கு வரும். இதிலிருந்து நான் ஃபஸ்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணதோட வெயிட் எவ்வளோ, 3.54. அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து கிடச்சிடும். ஓகே, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, வெயிட் ஆஃப் த MS ராட் ஃபஸ்ட் நான் வாங்குறது. ஓகே, 98 mm. இது மொத்தம் 3த்தையும் ஆட் பண்ணிக்கணும். அது கிடச்சிட்டு இதே மாதிரி நான் 20 ஸ்பிண்டில்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ 20 ஸ்பிண்டில்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இதுக்கு ஃபேஸிங் பண்ணும்போதோ இது பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 20 mm லென்த் ஆஃப் த ராடுக்கு வந்து சக்கில் ஹோல்டு பண்ணுறாங்க. அது ஒரு 20 mm. ஃபேஸிங் பண்ணும்போது 20 times, இது 40 times. 40 ஃபேஸஸ், இது 20 times. அப்போ அந்த வேல்யூ போல் ஆட் பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே.